லட்சியத்தில் தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கிறோமா? நபித்தோழர்களின் பல வரலாறுகள் நமக்கு வியப்பை ஊட்டுவதற்கு காரணம் அவர்கள் உள்வாங்கிய லட்சியத்தை நாம் சரியாக உள்வாங்கவில்லை. அவர்கள் தாங்கள் படைக்கப்பட்டது மறுமைக்காகத்தான் என்று உறுதியாக நம்பினார்கள். அந்த சொர்க்கத்தை பெறுவதற்காக இந்த உலகத்தில் எதை இழப்பதற்கும் தயார் என்று இருந்தார்கள். இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட லட்சியத்தை உள்வாங்காத காரணத்தினால் நமக்கு காசு பணம் பெருசா தெரியுது, பேரு புகழ் அந்தஸ்து பெருசாக தெரிகிறது. மறுமைக்காக வாழ்பவர்களாக நாம் ஆக வேண்டும். அந்த மறுமைக்கு வாழ்கின்ற பொழுது அல்லாஹ் ரசூல் சொல்லி தந்த அடிப்படையில் வாழும் பொழுது உலகத்தில் விமர்சனங்கள் வரலாம். இவர் ஊரை விட்டு பிரிந்து செல்கிறார், ஊருக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறாரு, ஊரை ரெண்டாக்குறாரு. இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் ஒருபோதும் செவிமடுக்காமல் நபி காட்டிய வழியில் நாம் செல்வோமையானால் அதுதான் எனக்கு மறுமைக்கான வெற்றி. அதுல தெளிவார்கள். ஊர் சொல்ல இன்னைக்கு விமர்சனம் பண்ணும், ஜமாத்தார்கள் விமர்சனம் செய்வார்கள். ஆனால் மறுமையில் இவர்கள் நமக்காக பரிந்து பேசுவார்களா? பெற்ற தாய் தந்தை கூட பிள்ளைக்காக அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேச முடியாத நாள் மறுமை நாள். அப்படிப்பட்ட மறுமை நாளில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் உலகை பார்க்க கூடாது, ஊரை பார்க்க கூடாது, ஜமாத்துகளை பார்க்க கூடாது. மார்க்கம் எனக்கு என்ன சொல்லுது? மார்க்கம் தாயத்து கூடாது என்று சொல்கிறதா? வேண்டாம். அதுக்காக ஊர் ஜமாத்தார்கள் என்னை ஒதுக்கி வைப்பார்கள், ஒதுக்கி வைக்கட்டும், பிரச்சனை இல்லை. மார்க்கம் மௌலிது மீலாது கூடாது என்று சொல்கிறதா? வேண்டாம். அதற்காக சொந்த பந்தங்கள் என்னை வேறு மாதிரி பார்ப்பார்கள், பார்த்துக் கொள்ளட்டும், தேவையில்லை. மார்க்கம் என்ன சொல்கிறது? திருமணத்தில் வரதட்சணை கூடாது, பொருளாதாரத்தில் வட்டி கூடாது, வேண்டாம். இதையெல்லாம் இல்லாமல் நான் வாழுகின்ற பொழுது ஊர் என்னை இழித்தவாயன், பிழைக்க தெரியாதவன் என்று சொல்லுமையானால் சொல்லிவிட்டு போகட்டும், எனக்கு பிரச்சனை இல்லை. காரணம் என்னுடைய இலக்கு மறுமை. அந்த மறுமை என்கிற இலக்கை நோக்கி, அதில் சொர்க்கத்தை பெற வேண்டும் என்கிற இலக்கை நோக்கி வீறுநடை போட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அருமை சகோதர சகோதரிகளே, எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மகத்தான கிருபையினால் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மாநாட்டிலே ஆண்கள் பெண்கள் என அனைவரும் பெருந்திரளாக பேரார்வத்தோடு பங்கெடுத்துள்ளோம். இந்த தருணத்திலே இலக்கை மறந்த இஸ்லாமியர்கள் என்கிற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த உலகத்தில் வாழ்கிற எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவனுக்கென்று ஒரு இலக்கு இருக்கும். தங்களுக்கென்று நிர்ணயித்து வைத்திருக்கிற இலக்கை முன்னோக்கி சென்று கொண்டிருப்பார்கள். இலக்கு இல்லாத மனிதர்களே இல்லை என்று சொல்லும் அளவில் ஒவ்வொருவருக்கும் ஒரு இலக்கு இருக்கிறது. அந்த வகையில அல்லாஹுவையும் அல்லாஹுவின் தூதரையும் நம்பிக்கை கொண்ட முஸ்லிமை பொறுத்தவரை அவருக்கும் இந்த உலக வாழ்க்கையில ஒரு உன்னதமான இலக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அந்த இலக்குதான் நாளை மறுமை நாளிலே சொர்க்கம் செல்ல வேண்டும். அழிந்து போகக்கூடிய இந்த உலகத்தில் அழியாத செல்வங்களாக இருக்கிற நல்ல அமல்களை அதிகம் அதிகம் சம்பாதித்து அல்லாஹ் நமக்கு வைக்கிற சோதனைகளை இறைவனின் அருளால் வென்று நாளை மறுமையில வெற்றி பெற வேண்டும். இந்த உலக வாழ்க்கை ஒரு முஸ்லிமின் மைய இலக்கு அல்ல. மறுமை என்கிற நிரந்தரமான அந்த வாழ்க்கை தான் முஸ்லிம்களின் லட்சிய இலக்காக மைய இலக்காக நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. இதனை பற்றி முஸ்லிம்கள் நன்றாகவே அறிந்து வைத்திருக்கிறார்கள். எந்த ஒரு முஸ்லிமிடம் நீங்கள் கேள்வி எழுப்பினாலும் உன்னுடைய லட்சியம் என்ன, மறுமையில் உனக்கு என்ன வேண்டும், சொர்க்கம் வேண்டுமா நரகம் வேண்டுமா என்று கேள்வி எழுப்பினால் அவர் பள்ளிவாசலுக்கே செல்லாதவராக இருந்தால் கூட, திருக்குரானை படிக்காதவராக ஓதாதவராக இருந்தாலும் கூட சொல்வார், எனக்கு சொர்க்கம் தான் வேண்டும். அப்ப மறுமையில் சொர்க்கம் புக வேண்டும் என்கிற லட்சியம் ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலேயும் இருக்கிறது. திருக்குரானை நாம் புரட்டி பார்த்தால் பல நூற்றுக்கணக்கான வசனங்களிலே முஸ்லிம்கள் இந்த உலகத்திலே அவர்கள் படைக்கப்பட்டிருப்பது, இந்த உலக வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு சோதனை களம். இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல, மறுமைதான் நிரந்தரமானது. அந்த மறுமைக்காக வாழ வேண்டும். மறுமையிலே எந்தெந்த காரியங்களை இந்த உலகில் வாழும் பொழுது நாம் செய்தால் மறுமையிலே நாம் சொர்க்கம் புக முடியுமோ அந்த காரியங்களில் ஈடுபட வேண்டும். இந்த கருத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே எண்ணற்ற வசனங்களில் நமக்கு வலியுறுத்துகிறான்.
ஒவ்வொரு முஸ்லிமுடைய லட்சியமும் சொர்க்கமாகத்தான் இருக்க வேண்டும், அந்த சொர்க்கத்திற்காகவே பாடுபட வேண்டும் என்பது திருக்குரானில் பக்கத்திற்கு பக்கம் நமக்கு சொல்லப்படுகிறது. முந்தைய மக்களின் வரலாறுகளை சொல்லி அல்லாஹ் இந்த செய்தியை நமக்கு கடத்துகிறான். ஒவ்வொரு இறை தூதரும் தத்தம் சமுதாய மக்களுக்கு அவர்கள் சொன்ன பிரச்சாரம் என்ன? இந்த உலகமே கதி என்று வாழுங்கள் என்பதால். இந்த உலகம் ஒரு அற்பமான சோதனை களம். நாம் படைக்கப்பட்டிருப்பது இந்த உலகத்திற்காக அல்ல. இந்த உலகத்தில் ஒருவனுக்கு பொருளாதாரம் வழங்கப்படலாம், இந்த உலகத்தில் ஒருவனுக்கு செல்வம் வழங்கப்படலாம், பதவிகள், அந்தஸ்துகள், இந்த உலகில் அவனுக்கு தரப்படுகின்ற எதுவாக இருந்தாலும் அது நிலையானது அல்ல. அவற்றை நோக்கி ஒரு முஸ்லிம் ஓடக்கூடாது. அழிந்து போகக்கூடிய செல்வங்களை நோக்கி, அழிந்து போகக்கூடிய பட்டங்கள், பதவிகளை நோக்கி ஒரு முஸ்லிமின் ஓட்டம் இருக்கக்கூடாது. அழியாத நிரந்தரமான மறுமையில் அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிற சொர்க்கத்தை நோக்கி, அந்த சுவனத்தில் இறைவன் நமக்கு தரவிருக்கிற இன்பங்களை பெற வேண்டும் என்பதை நோக்கி ஒரு முஸ்லிமின் ஓட்டம் இருக்க வேண்டும். இதைத்தான் எல்லா இறை தூதர்களும் தத்தம் சமுதாய மக்களுக்கு பிரச்சாரம் செய்தார்கள். அல்லாஹ் திருக்குரானில் கூறுகிறான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹ ஸமாவாத்து வல் அர்து. அல்லாஹ்விடம் மன்னிப்பை பெறுவதற்கு விரைந்து வாருங்கள். வானம் பூமியை விட பிரம்மாண்டமான சொர்க்கத்தை நோக்கி நீங்கள் விரைந்து வாருங்கள். அல்லாஹ் அழைப்பு விடுக்கிறான். இந்த உலகத்தில் பட்டங்களை, பதவிகளை பெறுவதற்கு ஓடிவா என்று சொல்லாமல், உனக்கு மறுமையில் சொர்க்கம் என்கிற ஒரு லட்சியம் உண்டு. அந்த நிலையான இன்பத்தை பெற வேண்டும் என்பதற்காக இவ்வுலக வாழ்வில் உன்னுடைய செயல்பாடுகளை அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும். சொர்க்கத்தை பெறுவதை லட்சியமாக கொண்டு செயல்பட வேண்டும். மறுமையிலே வெற்றி பெறுவதுதான் ஒவ்வொரு முஸ்லிமின் லட்சியமாக, குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு ஒவ்வொரு வசனத்திலும் வலியுறுத்துவதை பார்க்கிறோம். இந்த நேரத்தில் இந்த லட்சியத்தை முஸ்லிம்கள் சரியாக உள்வாங்கிக் கொண்டார்களா? அப்படியான லட்சியம் ஒரு முஸ்லிமின் உள்ளத்தில் ஆழமாக பதிந்து விட்டால், இந்த உலகம் எனக்கான உலகம் அல்ல, இந்த உலகத்தில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை ஒரு சோதனை களம், அற்பமான உலகம், இன்பங்கள் வரும் போகும், துன்பங்கள் வரும் போகும், இவ்வுலகில் எனக்கு ஏற்படக்கூடிய எல்லாமும் கடந்து போகக்கூடியது, அழிந்து போகக்கூடியது, மறுமைதான் நிலையானது, அந்த மறுமைக்காக பாடுபட வேண்டும் என்கிற லட்சியம் ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் ஆழ பதிந்து விட்டால், இந்த உலகத்தில் அவனுக்கு ஏற்படுகிற சோதனைகளை கண்டு அவன் துவண்டு விட மாட்டான். பொருளாதார இழப்பை பற்றி பெரிதுபடுத்த மாட்டான். சொந்த பந்தங்களின் ஆதரவை இழப்பதை பற்றி பெரிதுபடுத்த மாட்டான். அல்லாஹ்வுடைய பாதையில், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கடைபிடிப்பதால் இவ்வுலக வாழ்வில் ஏராளமான துன்பங்கள், சோதனைகள் அடுக்கடுக்காக வந்தாலும் அவற்றையெல்லாம் கண்டு கதிகலங்கி நின்று விட மாட்டான். இவை எதுவும் எனக்கு பெரிதல்ல என்று நினைப்பான். தன்னுடைய வாழ்வில் ஏற்படுகிற எல்லா துன்பங்களையும், சோதனைகளையும் தோள்களை உலுக்கிவிட்டு கடந்து செல்வதை போல கம்பீரமாக கடந்து செல்வான். இந்த லட்சியத்தை சரியாக உள்வாங்கிக் கொண்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா வாழ்க்கையில் ஏராளமான நபி தோழர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடித்ததற்காக பல்வேறு இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாக்கப்பட்ட போது நபிகள் நாயகத்திடம் வந்து முறையிட்டார்கள். அல்லாஹ்வின் தூதரே, நடக்கின்ற அநியாயத்தை பார்த்தீர்களா? எனது இறைவன் அல்லாஹ் என்று சொல்வதற்காக எத்தனை துன்பங்கள், எவ்வளவு இன்னல்கள், அடி உதைகள், மிரட்டல்கள், பல பேர் கொல்ல